நம்மளோட கூட்டணியில் நிறைய பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது, ஜான் பாண்டியனுடையது. புதிய நீதி கட்சி ஏசி சண்முகத்துடையது. இந்திய ஜனநாயக கட்சி திரு பச்சமுத்து உடையார் அவருடையது. அப்புறம் புரட்சி பாரதம் இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது. இன்னும் சில சிறிய கட்சிகள், தென் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மேடையில் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அது சில சமூக அமைப்புகள் எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் உண்மையில் என்ன நினைச்சோம் அப்படின்னா, அந்த கட்சிகளுக்கெல்லாம் சீட் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு தான் நினைச்சோம். ஏன்னா பிரதமர் அமரக்கூடிய மேடையில் அவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தாங்க. எனக்கு சில பேர் எல்லாம் கூட எனக்கு திருமாரஞ்சி அமர்ந்திருந்தாரு. இன்னும் சில முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமர்ந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்ட்டு தான் நாங்கள் உண்மையில நினைச்சோம். ஆனால் நம்மளோட ஏடிஎம்கேவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில், நான் என்டிஏ கூட்டணின்னு கூட நான் சொல்ல விரும்பல சார், அதிமுக தலைமையில் இணைந்து இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட கட்சிகள், நான் அப்படிதான் சொல்ல விரும்புகிறேன். அதில் மொத்தம் இன்னும் சிறிய கட்சிகளுக்கு சீட் கொடுப்பதில்லை சார். இல்லை அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வைக்க சம்மதிக்க வைப்பதில் வழக்கத்திற்கு மாறான ஏதாவது தடுமாற்றத்தை சந்தித்து வருகிறதா சார் ஏடிஎம்கேவினுடைய தலைமை? அதாவது இப்படி எந்த தடுமாற்றத்தையும் அதிமுக தலைமை ஒரு எல்லளவும் சந்திக்கவில்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. நீங்க இப்படிதான் பதில் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாத்தீங்களா சார்? இல்ல, நீங்க யதார்த்தத்தை தானே கேட்க முடியும். எவ்வளவுதான் நீங்க இது பண்ணி கேட்டாலும் இந்த கேள்வி எல்லைக்கு விட்டு வெளியே போக முடியாது. இல்ல, இந்த கேள்விகளுடைய வரையறை ஒரு நேற்று இன்று அப்படின்னு ஒரு 48 மணி நேரத்துக்கான கேள்விதான். அதற்கு முன்னால் நீங்க காங்கிரஸ் குழு அமைத்து எத்தனை மாதங்கள் சென்னையில் விடுதிகளிலே தங்கி உணவருந்தி மிச்சர், டீ, காபி, போண்டா என்று 3 வேளையும் சாப்பிட்டு எப்படி கூப்பிடுவீர்கள், எப்போது கூப்பிடுவீர்கள் என்று தவித்து கிட்டத்தட்ட 72 நாட்களுக்கு மேல் அழைக்கப்பட்டு, அதிலும் முதலில் இஸ்லாமிய சகோதரர்களை அழைத்து, நீங்கள் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்வீர்கள், நீங்க 2 பேராவது கேட்டுட்டு போனாதான் மத்த யாராவது நாங்க சொல்றத கொஞ்சமாவது செவி கொடுத்து கேட்பார்கள். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணு சார். தேர்தல ஸ்ட்ராட்டஜி பண்றது ஒண்ணு சார். ஆனா கூட்டணிக்கு சீட்டு கொடுக்கறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சி.